வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளிவந்திருக்கிற ஐலாண்ட் திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஒரு ஆன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏலியன் வேற்று கிரகத்துல இருந்து நம்ம பூமிக்கு வந்திருக்குது. எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எரிகல் ஒன்று வந்துட்டு அந்த ஸ்பார்க்குங்கிற கல்லு நம்ம வில்ல கையில இருக்கு. அந்த கல்லு வந்துட்டு ஏலியன் ஒன்று சொந்தமானது. ஸோ அந்த கல்லு வச்சு வில்ல வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட நினைக்கிறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கே பேர் ஆபத்து உண்டாக்க போது. இந்த கல்லு எப்படியாச்சும் வரணும்னு நினைக்கிற ஏலியன் வில்ல கையிலேயே வந்து மாட்டிக்குது. இதுக்கப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனும் நம்ம ஏலியனும் சேர்ந்து எப்படி வில்லன்றது அந்த கல்லை வாங்கி சிவகார்த்திகேயன் அந்த ஏலியனை சேஃபா வந்துட்டு அவரோட கிரகத்துக்கு அனுப்பி வைக்க போறாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட சிஜி ஒர்க் அப்படிங்க ரொம்ப சூப்பரா இருந்தது. இத்தனை வருஷம் அவங்க கடின உழைப்புக்கு ஏத்த ஒரு வெற்றினே சொல்லலாம். டெக்னிக்கலா படம் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா வந்துட்டு அமைஞ்சிருந்தது. இதுக்கடுத்து ஏலியனோட அந்த ஒரு அட்மாஸ்பியர், ஏலியனோட சீக்வன்ஸ், ஏலியன் பண்ணக்கூடிய ரெகலைகள், கலாட்டகள், அந்த வாய்ஸ் கொடுத்த சித்தார்த்தோட வாய்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபெக்டா வந்துட்டு மேட்ச் ஆயிருந்தது. அதே மாதிரி எமோஷனல் சீக்வன்ஸ் ஓகே வந்துட்டு அமைஞ்சிருந்தே சொல்லலாம். இதுக்கு அடுத்து எஸ்கே. எஸ்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு ஓகேவான ஒரு படமா வந்துட்டு அமைஞ்சிருது. அவர் கொடுக்கப்பட்ட வேலை டான்ஸ், காமெடி, ஃபைட் இது எல்லாமே வந்துட்டு சிறப்பாகவே வந்துட்டு பண்ணியிருந்தாரு. ரகுல் பிரீத் சிங் வர ஒரு சில காட்சிகள் ஓகேவா இருந்தாலுமே பெருசா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினோட காம்போ அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகல. வேலைக்கு நயன்தாராவுக்கு என்ன ரோலோ அதே ரோல் தான். ரொம்ப யோசிக்காதீங்க, எந்த ரோலுமே கிடையாது. சோ கூட மட்டுமே ஹீரோ கூட இருக்கிற ஒரு கேரக்டர் தான். இதுக்கு அடுத்து ஹியூமர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யோகி பாபுவும் கருணாகரனோட காமெடி அங்கங்க வந்துட்டு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது. தியேட்டர்ல குபீர் சிரிப்புல ஒரு 4-5 மொமெண்ட் அவங்களோட தான் வந்துட்டு அமைஞ்சிருந்தது. இன்னுமே படம் ஃபுல்லா அவங்க நல்லாவே யூஸ் பண்ணிருக்கலாம்னு வந்துட்டு நமக்கு ஒரு எண்ணம் வரதான் செஞ்சது. ஆனா அவங்க வர சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு சிரிக்க வச்சிருந்தாங்க. இதுக்கு அடுத்தது ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் பயங்கரமா வந்துட்டு அமைஞ்சிருந்தது. ஆனா பாடல்கள் ரொம்ப சுமாரா தான் இருந்தது. திரையில பார்க்கும் போதுமே வேற லெவல் செகவாகட்டும், ஐலாயிலாகட்டும் ஓரளவுக்கு வந்துட்டு பரவாயில்ல இருந்தாலுமே ஆனா பெருசா வந்துட்டு ரசிக்கும்படியா இல்லாம போயிருச்சு மீதி பாடல்கள்லாம். இதுக்கு அடுத்தது படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசி கிளைமேக்ஸ் ஆக்ஷன் ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்தது. சிவகார்த்திகேயனுக்கு எப்படியாச்சும் ஃபைட் வைக்கணுமே அப்படின்னு வெச்ச மாதிரி தான் வந்ததுன்னு சொல்லலாம். ஐலாண்ட் அதாவது நம்ம ஏலியன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாட்டூங்கிற பேரோட ரொம்ப வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சேட்டையா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அங்கங்க வந்துட்டு நல்ல காட்சிகள் வந்துட்டு ரசிக்கப்படியா வந்துட்டு அமைச்சிருந்தது. ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு உடம்பு சரியா போவோம், அது ஹீலிங் பண்ணுவாங்க. சோ அது அந்த ஏலியன் வந்துட்டு சிவகார்த்திகேயன் கையை வச்சு பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு உடம்பு சரியாயிரும். இது மாதிரி படத்துல ஒரு 4-5 காட்சிகள் வந்துட்டு ரசிக்கும்படியாவும் ஓகே நல்லா இருக்கு வாவ் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்ல அமைச்சிருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சமே வந்துட்டு பெட்டரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபா வந்திருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க வந்துட்டு ஹியூமர் வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. நான் படத்தோட செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டா அங்கதான் வந்து நெகட்டிவா ஸ்டார்ட் ஆகுது. ஏலியன் வந்து வில்லன் கையில மாட்டினதுக்கு அப்புறம் படமே பாத்தீங்க அப்படின்னா வில்லன் கைக்கு போன மாதிரி இருந்தது. ஏன்னா வில்லனோட கேரக்டர் பெருசா அந்த படத்துல ரசிக்கும்படியே கிடையாது. ஏலியனோட அந்த ஒரு சில சக்திகள் வில்லனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓகேவா வந்துட்டு இருந்தாலுமே ஆனா அதே பவர் வந்துட்டு சிவகார்த்திகேயன் வந்ததுக்கு அப்புறம் படத்துல வந்துட்டு பெருசா எதுவுமே நடக்கவே இல்லை. ஏலியனுமே வந்துட்டு வில்லன் கைக்கு போனதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமர் வந்துட்டு பஞ்சம் வரதா செஞ்சது. பெருசா படம் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது நல்லாவே லேக் வந்துட்டு ஆரம்பிச்சிருச்சு. எப்படா படம் முடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துட்டு வரதா செஞ்சது. அதை தவிர்க்கவே முடியல. இருந்தாலுமே குழந்தைங்களோட குடும்பத்தோட பாத்தீங்க அப்படின்னா மேபி ஒரு விஷுவல் ட்ரீட்டான ஒரு படமா இருக்கிறதுக்கு நிறையவே வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. சோ ட்ரை பண்ணி பாருங்க. தியேட்டர்ல மட்டும் தான் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ நீங்க இந்த திரைப்படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த படத்தோட இன்ட்ரோல் அண்ட் தென் கிளைமேக்ஸ். இன்ட்ரோல் பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் விழுந்திருப்பாரு. அப்படியே வந்துட்டு அந்த மலை இடி எல்லாம் இடிக்கும். சோ அந்த ஒரு ஷாட் பார்க்கும்போது இந்த மகாவீரனோட இன்ட்ரோல் வீரமே ஜெயம்னு எங்க வந்துட்டு ஒரு குரல் கேட்டுருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதா செஞ்சது. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சர்தார் படத்தோட கிளைமேக்ஸ் அந்த ஒரு பேர் அழிவுல இருந்து இந்த கார்த்தி வந்துட்டு அதை காப்பாத்துவாங்க. வில்லட்டு இருந்தா அந்த ஒரு சண்டை நடக்கும். அதே மாதிரியான ஒரு சண்டை இது ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி வந்துட்டு லைட்டா எனக்கு தோணுச்சு. படம் பார்த்தா உங்களுக்குமே தோணி இருந்தது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க.